முகம் தெரியாத உறவுகள் அனைவருக்கும் இனிதான வணக்கம். நேற்றைய பொழுதை போல் இன்றைய பொழுதும் இனிதான பொழுதாக அமைய வல்ல இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இன்றைய என் சமையலறைக்கு செல்வோம். இன்று என்ன சமைக்க போகின்றேன் வாங்க பார்ப்போம். அதாவது இன்றைக்கு ஒரு சூப்பரான டிஷ்ஷோடு வந்திருக்கிறேன். பெட்டிஸ் செய்து காட்ட போகிறேன். அதுக்கு அவசியமான பொருட்களை உங்களுக்கு இன்றைக்கும் காட்ட போகிறதில்ல, ஒன்றொன்றையும் நான் சேர்த்து கொள்ளும் போது நீங்கள் அவதானித்துக் கொள்ளுங்க. இனி வாங்க எப்படி செய்வதென்று பார்ப்போம். இதனால் நாம் பட்டர் ஒரு மேசைக்கிரண்டி சேர்த்துருவோம். பால் வெது வெதுப்பான பால் 250 ml, பேக்கிங் சோடா 1 கிரண்டி, ஈஸ்ட் 1 கிரண்டி, உப்பு தேவைக்கேற்ப, சீனி 1 கிரண்டி. இனி இந்த சீனி எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லா கரையும் வரைக்கும் இந்த மிக்ஸ் பண்ணிடுவோம். அடுத்தது கோதுமை மா 300 கிராம் எடுத்திருக்கேன். அதையும் நாம் இதுக்கு சேர்த்துருவோம். சேர்த்து போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துருவோம். இனி மா தயாராகிட்டு இனி இதை ஒரு 20 நிமிஷத்துக்கு வெயிட் பண்ண வைப்போம். இனி அடுப்பு ஒன்று செய்துட்டோம். இந்த பேனை வச்சிருவோம். இது சூடாக வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அடுத்தது பேன் காஞ்சிடுது. லைட்டாக எண்ணெய் சேர்த்துருவோம். 2 மேசைக்கிரண்டி சேர்த்தா காணும். அடுத்தது வெள்ளை பூண்டு 3 எடுத்து சிறிதாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துருவோம். பச்சை மிளகாய் 3 எடுத்து சிறிதாக நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துருவோம். அடுத்தது பெரிய வெங்காயம் பெருசா 1 எடுத்து சிறிதாக நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் இதுக்கு சேர்த்துருவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதாவது பொன்னிறமாக வர வேண்டிய அவசியம் இல்லை, வதங்கினா காணும். சொசேஜஸ் 6 எடுத்து சிறிதாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இதுக்கு சேர்த்துருவோம். உப்பு சிறிதளவு, அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மஞ்சள் ஒரு பிஞ்ச், அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு போட்டோம். துண்டு மிளகாய் 1 கிரண்டி, சோயா சாஸ் 1 கிரண்டி, தக்காளி சாஸ் 1 கிரண்டி. அடுப்பு நாம ஆஃப் செய்கிறோம். அடுத்தது பாருங்க 25 நிமிஷத்துக்கு பிறகு எப்படி இருக்கேன்னு. அடுத்தது அடுப்பு ஒன்று செய்துட்டோம். இதை வைப்போம். சூடாக வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அடுத்தது சூடாயிட்டு தேவையான அளவு ஆயில் சேர்த்துருவோம். சூடாயிட்டு நம்ம ஒன்றொண்டையா இதை போட்டு பொரிச்சு எடுத்துருவோம். பாருங்க எப்படி இருக்கேன்னு, இந்த மாதிரி வரணும். இனி என்னுடைய வேலை ஃபினிஷ் ஆகிட்டு பாருங்கள் எப்படி சூப்பரான வித்தியாசமான முறையில் ஒரு சொசேஜஸ் வச்சு சூப்பராக ஒரு டிஷ் ஒன்று செய்து காட்டிருக்கேன். இதை மாதிரி நாளைய தினம் சூப்பரான டிஷ்ஷோடு ஒன்று வந்து நிற்பேன். அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்ள நான் நஸ்லானியா. அஸ்ஸலாமு அலைக்கும்.